பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த சொசைட்டி காலை எட்டிப்படியாக பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே நம்ம சில 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை கேட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் சுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேராக இருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாக அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி அவர்களின் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏன் இவ்வளோ ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க? எதுக்காக ரட்சிக்கப்படுறாங்க? என்ன காரணம்? நீங்கள் எந்த நாமத்தினாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை என்ன பண்ணுறாங்க, மிரட்டுகிற ஒரு கூட்டத்தை குறித்து நம்ம இதில் பார்க்கலாம். அப்போது அவர்களை மாம்சத்தின்படி எதிர்க்க முடியாது. அதனாலே அவன் பேதுரு எப்படி இருக்கான், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேல் மூப்பர்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூட சேவான் அவனோட நிறைய பேர் பள்ளம் கடித்து தர்க்கம் பண்ணி அவனோட ஃபைட் பண்ண வரும்பொழுது அவனோட பேச மற்றவர்களால் திராணியே இல்லையா, அவ்வளோ ஞானமாக அவர் பேசுகிறாராம். அப்போ பரிசுத்த ஆவியினாலே அவன் நிறையப்படும் பொழுது அங்கே அவனோட பேச்சுக்கு பதில் கொடுக்க முடியாமல் திணறுகிறவர்களே நம்ம அங்கே பார்க்கலாம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் உயிரோட கல் அடித்து அவனை என்ன பண்ணுறாங்க, சாகடிக்கிறாங்க. பிரியமானவர்களே, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம ஒரு விசேஷ ஞானமாக பேசினா கூட நம்ம மேலே என்ன பண்ணுறாங்க, எரிச்சல் அடைகிறவர்களாக பார்க்கலாம். வேதத்தை குறித்து நல்லா பேசிட்டா கூட சில பேருக்கு என்ன பண்ணிடுதுன்னா போராமல் வந்துடுது. போராமல் எரிச்சல் என்ன பண்ணிடுது வந்துடுது. அது தேவன் கொடுத்த கிருபை. நம்ம அறிவில் நம்ம ஞானத்திலலாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது புரியாது. அந்த வரிசையின்படி நம்ம அது பிடிச்சி படிக்கணும்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும். சரி, ஓகே, இப்போ அது டாபிக் இல்லை. இப்போ பாருங்கள், இவங்க எந்த நாமத்தினாலே அவங்க என்ன பண்ணுறாங்களாம், பிசாசுகளை துரத்தி நோய்களை சுத்தமாக்குறாங்களாம். இயேசு கிறிஸ்துவின் எப்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களால் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அவருடைய நாமத்தினாலே சொஸ்தமாக்கப்படுகிறார்கள். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறது. அவருடைய நாமத்தினாலே அநேக பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார் என்று அறிந்த ஜனங்கள், வசனத்தை கேட்ட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, தெரிந்து கொண்டு அவரை என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுகிறவர் 5000 பேராக இருந்தார்களாம். சரி, இனிமேல் இந்த நாமத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டு பாருங்கள், இயேசு நாமத்தினால வியாதி சுகமான ஜனத்தை பார்க்குற அந்த ஜனங்க போராமை கொண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நாமத்தை குறித்து இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணணும், உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டு சூழ்ந்து கொள்கிறாங்க அந்த அப்போஸ்தலர், அந்த சீஷர்கள் மத்தியில். பிரியமானவர்களே, இன்ற வரைக்கும் அந்த நாமத்தை குறித்து பேசினா சில பேருக்கு என்ன வருதுன்னா கோபம் வருது.
அவங்களுக்கு தெரியல, அவரோட நாமம் என்னன்னு தெரியாதனால அநேக ஜனங்கள் யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆதாம் ஏவாள் செய்த தவறு நிமித்தம் அந்த ஜனங்கள் அநேக பாவத்தில் இருந்து நரகத்துக்கு நேராக போகிறார்கள் என்பதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தன் ஜீவனை தந்து பலியாக ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்தார். அதனால தான் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதை அறியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இப்படி சொல்லவே கூடாது. எது இயேசு இருந்த காலத்திலே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லக்கூடாது, இயேசு நாமத்தை சொல்லக்கூடாது. ஆனால் அநேக அற்புதம் அதிசயம் நடக்குது. ஆனாலும் சில ஜனங்கள் அதுக்கான அறிவு அந்த அந்த ஞான கண் இல்லாததுனாலே, அறிவு கண் இல்லாததுனாலே, அறியாததுனாலே அவருடைய ரட்சிப்பை இழந்து நரகத்துக்கு நேராக நடந்து கொண்டு போகிறார்கள். பிரியமானவர்களே பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். எப்படி சொல்ல பார்த்தீங்க? அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இப்படி அற்புதம் அதிசயங்கள் நடக்கிறது, எல்லாம் பார்க்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் உங்கள் பேச்சு நான் கேட்கணுமா, இது நியாயமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேதுரு பேசுகிறார். அப்போது நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். என்ன கண்டாங்க? இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள், தொட்டார்கள், பேசினார்கள். அவரோட மூச்சு காற்று அவர்கள் மேலே பட்டது. அவரோட அரவணைப்பில் அவங்க இருந்தார்கள். 12 சீஷர்களும் அரவணைப்பில் இருந்தார்கள். ஆனால் தான் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அப்போது அவங்களாவது தொட்டாங்க, பார்த்தாங்க, பேசுனாங்க. இன்றைக்கி நம்ம போயிட்டு இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன், அவர் எனக்கு கைட் பண்ணார், எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு, என்னோடய வியாதி சுகமாக்கினார், எங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட அற்புதம் செய்தாருன்னா சில பேர் தான் அப்படி ஆனோம். சில பேர் வேறு மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, ஆமாம் காக்கா உட்கார பனம்பழம் கீழே விழுந்துச்சு அப்படின்வாங்க. அது குணமாக முடியாமல் எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பிரச்சனைகளை கடக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க போல் சொல்லிட்டு வருகிற ரட்சிப்பை இழந்து நரகத்துக்கு நேராக நடந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து இந்நாளிலே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எப்படி பேசக்கூடாது, சொல்லக்கூடாது இந்த நாமத்தை குறித்து அப்படின்னு சொல்லி அந்த நாளிலே அப்போஸ்தலர் நாளிலே நடந்தது போல் இன்னமும் இந்த கிறிஸ்தவத்தையே ஒழிச்சினும், கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது, அந்த வெளிநாடு சாமி அப்படின்னு சொல்லி அற்புத அதிசயங்களை பார்த்தா கூட மன கடினத்து நிமித்தம் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருக்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மலமாக்கி நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். ஏசப்பா, ஆண்டவரே, ரட்சிக்கக்கூடாதபடி ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டப்பா. அவர்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே, சிலுவை சுமந்தீங்களே, ஜீவனை தந்தீங்களே சப்பா. ஆண்டவரே, ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாதே என்பதற்காக சிலுவை சுமந்தீங்களே சப்பா. ஆண்டவரே அப்பா சோத்திரம். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்காக அவர்களுக்காக வைக்கப்பட்டு திறந்து இருக்கிற வாசலை அவர்கள் மறுதலித்து போவார்கள், ஆனால் நரகத்துக்கு நேராக போவார்கள். ஏசப்பா, ஒவ்வொருத்தருக்கும் மனக்கண்கள் திறக்கப்பட்டோம், இருதய கண்கள் திறக்கப்படட்டும், சிந்தைகள் திறக்கப்படட்டும். லிதியாருடைய இருதயத்தை திறந்தது போல் அநேக ஜனங்கள் ரட்சிக்கக்கூடாதபடி அப்பா அவங்க கைகள் குறுகி போகல ரட்சா. ஆண்டவரே, உங்கள் ஆண்டவரே தெரியாமல் இல்லை ராஜா. ஆண்டவரே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே அப்பா ஆலோசனை கொடுக்குற கர்த்தரே சப்பா. அறிகிற அறிவை ஜனங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் அநேக வெளிநாடுகளே கூட்டமாக ஒப்பு கொடுக்கறது போல் இங்கே தேசத்துலேயும் கூட்டமாக அப்பா ஒப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் நரகத்து போட எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பொறுப்படுத்திக்கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே. ஆமென்.